Hello students, welcome to Kurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டாபிக் இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீத்திங் ப்ராசஸ்னால் என்ன, ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், இந்த டாபிக் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீத்திங் அப்படின்றது ஸோ நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுற ப்ராசஸ் ப்ரீத்திங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இன்ஹேல் பண்ணுறது ஆக்சிஜன், எக்ஸேல் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ப்ராசஸ் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா ஆல்வியோலை. ஸோ ஆல்வியோலை அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லங்ஸ். ஸோ லங்ஸ் அப்படின்றது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிற இம்பார்ட்டண்டான ஆர்கன். அந்த ஆர்கனில் லங்ஸ் ஆர்கனில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எதை சொல்லுவாங்கன்னா ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலையில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க ரெஸ்பிரேஷன் ஆர் ப்ரீத்திங் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது ஸோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே தேவைப்படுது. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த கிளைகோலிசிஸில் இன்கம்ப்ளீட்டாக குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் வித்தவுட் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதே வந்து கிரெப்ஸ் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன், கிரெப்ஸ் சைக்கிள், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இதெல்லாமே ஏரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரோபிக் ப்ராசஸ்க்கு எது தேவை? இந்த ஆக்சிஜன். அப்போ அந்த ஆக்சிஜன் மூலிமா என்ன ஆகுது? ஸோ நம்மளில் அந்த குளுக்கோஸ் ஸோ இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ அது பிரேக் டவுன் ஆகிறது மூலிமா எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பாடியில் நடக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகணும். ஸோ கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் மூலமா, கெட்டபாலிக் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க பிரேக் டவுன் ப்ராசஸ் தான் கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து கண்டினியூவாக செல்லுக்கு வந்து ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும். அந்த செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது அட்மாஸ்பியர் மூலியமா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ பை செல்ஸ் மூலயமா. ஸோ அட்மாஸ்பரிக் கேஸஸ் மூலயமா நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு பாடியிலேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் ஆகுது பை செல்ஸ் மூலயமா. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க ப்ரீத்திங் அப்படின்றது. காமனாக இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்பிரேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் ஒவ்வொரு விதமாக வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? அதே வந்து லோயர் ஆர்கானிசம் எடுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் மூலியமாக நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹேபிட்டட் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்து மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் ப்ராசஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலண்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அவங்களோட பாடி சர்ஃபேஸ் மூலிமா. எந்த ப்ராசஸ் அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து எர்த்வார்ம்ஸ் வந்து மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் மூலமா, அதே மாதிரி வந்து இன்செக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டியூப்ஸ்ன்றதை சொல்லுவாங்க, ட்ரெக்கியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா the gills அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாஸ்குலரைஸ்டு பேக்ஸ் கால் லங்ஸ். ஓகேவா? டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே லங்ஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அமாங் வெட்டிபிரேட்ஸா, ஸோ வெட்டிபிரேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வந்து கில்ஸ் மூலியமாகவும், ரெப்டைல், பேட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இவங்க எல்லாமே லங்ஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் லைக் ஃப்ராக். ஸோ ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா லேண்ட்லேயும் இருப்பாங்க, வாட்டர்லையும் சர்வே பண்ணுவாங்க. ஸோ லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் மூலமா, வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின் மூலமா என்ன பண்ணிக்கிறாங்க ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேமல்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வெல் டெவலப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் எந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லோயர் ஆர்கானிசமுக்கு பாடி சர்ஃபேஸ், எர்த்வார்ம் வந்து கியூட்டிக்கல் மூலமா, இன்செக்ட்ஸ் வந்து ட்ரெக்கியரி சிஸ்டம் மூலமா, அதே மாதிரி வந்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க் வந்து கில்ஸ் மூலமா, அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ்க்கு வந்து லங்ஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க ரெஸ்பிரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து கில்ஸ் மூலமா பண்ணுறாங்க, ரெப்டைல், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து லங்ஸ் மூலமா. அதே மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா ஸ்கின் மூலமாகவும் லங்ஸ் மூலமாகவும் ரெஸ்பிரேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேமல்ஸ்க்கு வந்து வெல் டெவலப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரிங்களா, ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் லிப்ஸுக்கு மேலே அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக ஸோ நெக்ஸ்ட் வந்து நேசல் சாம்பர். ஓகேவா, ஸோ த்ரூ நேசல் பேசேஜ். ஸோ அதுக்கப்புறம் நேசல் சாம்பர்லேருந்து ஃபார்னிக்ஸ். ஸோ ஃபார்னிக்ஸ் அப்படின்றது காமன் பாத்வே ஃபார் ஃபுட் அண்ட் ஏருக்கு. காமன் பாத்வேவை எதை சொல்லுவாங்க, ஃபார்னிக்ஸ் அப்படின்றது. இந்த ஃபார்னிக்ஸ்லேருந்து ஓப்பன் ஆகிறது லார்னிக்ஸ் ரீஜியன். ஸோ ஃபார்னிக்ஸ்லேருந்து லார்னிக்ஸ் இன்டு த ட்ரெக்கியா. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாஸ்ட்ரில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நேசல் சாம்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபார்னிக்ஸ்க்கு அப்புறம் வந்து லார்னிக்ஸ்க்கு அப்புறம் வர்றது தான் என்னது, ட்ரெக்கியான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ லார்னிக்ஸ் அப்படின்றது கார்ட்லேஜினஸ் பாக்ஸ். அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போது இது வந்து ட்ரெக்கியா. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா லார்னிக்ஸ் இருக்கும். இப்படி தான் வந்து லங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ட்ரெக்கியாவை வந்து இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா விண்டு பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோஃபேகஸ் தான் ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கியா வந்து என்ன சொல்லுவாங்க, விண்டு பைப்பா. ஸோ இந்த லார்னிக்ஸ் அப்படின்றது கார்ட்லேஜினஸ் பாக்ஸ். இவங்க தான் வந்து சவுண்டை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கால் சவுண்ட் பாக்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்வாலோவிங் பண்ணும்போது இந்த கிளாட்டஸ் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிளாட்டஸ் கேன் பி கவர்ட் பை த தின் எலாஸ்டிக் கார்ட்லேஜினஸ் ஃப்ளாப் கால் எபிகிளாட்டஸ் டு ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் டு த லார்னிக்ஸ். ஸோ எபிகிளாட்டஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாட்டஸ் போய் அவங்கள போய் என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எதனால அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து லார்னிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகாமல். சரிங்களா, ஸோ லார்னிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா மூச்சு திணறிடும். ஏன்னா ஃபுட்டு வந்து ஏன்னா ஃபேனிக்ஸ் அப்படின்றது காமன் பாத்வே ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஏர். அப்போ இப்போ நம்ம ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும், ஃபேனிக்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு போகணும். ஓகேவா, ட்ரெக்கியாவில் கூட என்ட்ரு ஆகிடக்கூடாது. ஸோ அதை கவர் பண்ணியிருக்கிற ஒரு கவரிங் ஸ்லிப் மாதிரி இருக்கிறதா எது அப்படின்னா இந்த எபிகிளாட்டஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ட்ரெக்கியா. ஸோ ட்ரெக்கியா அப்படின்றது ஸ்ட்ரெயிட் டியூப். அது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மிட் தொராசிக் கேவிட்டி. ஸோ தொராசிக் அப்படின்றது கேவிட்டி அப்படின்னா இங்கே எதை சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன்ஸா. ஸோ இப்போ வந்து நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது யார், ஸ்கல் அப்படின்றது கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மண்டவோடு. அதே மாதிரி நெக்குக்கும் அப்டமனுக்கும் பிட்வீனில் வர அந்த பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொராசிக் கேவிட்டி. அப்போ இந்த தொராசிக் கேவிட்டியில் எந்த ஆர்கன்லாம் இருக்குது, லங்ஸ் அண்டு ஹார்ட் வந்து இருக்குது. அப்போது இந்த மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் தொராசிக் அப்படின்றது இப்போ நம்ம வெர்டிபிரல் காலமில் படிச்சிருப்போம்ல, செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்கிக்ஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ட்ரெக்கியா அப்படின்றது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதுலேருந்து இந்த ப்ரைமரி அண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ரைமரி ப்ராங்கை அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த மிட் தொராசிக் கேவிட்டியில் ஃபிஃப்த்து தொராசிக் வெர்டிப்ரால இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து ரைட் ப்ரைமரி ப்ராங்கை, இன்னொன்று வந்து லெஃப்ட் ப்ரைமரி ப்ராங்கை. இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஈச் ப்ராங்கை அண்டர்கோ ரிப்பீட்டட் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் செகண்டரி. இது வந்து செகண்டரி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெர்ஷரி ப்ராங்கை. அப்புறம் குட்டி குட்டி ப்ராங்கியோல்ஸ் வந்து இருக்கும். இந்த குட்டி குட்டி ப்ராங்கியோல்ஸோட எண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, so the trachea, primary and secondary tertiary bronchi and initial bronchioles are supported by incomplete cartilaginous ring. ஸோ இப்போ இந்த ட்ரெக்கியா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ரிங்ஸ் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட்டான கார்டிலேஜினஸ் ரிங்காக வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈச் டெர்மினல் ப்ராங்கையில் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வெரி தின் இர்ரெகுலர் வால்டு வாஸ்குலரைஸ்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஆல்வியோலைன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஈச் டெர்மினல் ப்ராங்கைலோட தின்னில் பார்த்தோம் அப்படின்னா எண்டில் பார்த்தோம் அப்படின்னா தின் irregular wall vascularized bag like structures called alveoliன்றதை இங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து bronchi, bronchioles and alveoli இதெல்லாம் சேர்ந்ததான் என்னன்னு சொல்றாங்க கம்ப்ரைஸா லங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 2 lungs வந்து இருக்கும். ஸோ லங்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கிற அந்த லேயர் வந்து என்ன அப்படின்னா ப்ளூரா அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, அவுட்டர் சைடை வந்து விசரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னர் சைடை வந்து பரைட்டல் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவுட்டர் சைடு வந்து
தொராசிக் அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா தொராசிக் சாம்பரை, இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து லங் சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணும் டுவர்ட்ஸாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ பிட்வீன் 2 லேயருக்கு பிட்வீனில் வர அந்த அவுட்டர் அண்ட் இன்னர் ப்ளூரல் மெம்பரேனுக்கு பிட்வீனில் வர அந்த ஃப்ளூயிடு தான் ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இது வந்து அவுட்டர், இது வந்து இன்னர். இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் டோம் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயாஃப்ரம் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். ஸோ இது வந்து பிரைமரி ப்ராங்கை, இது வந்து செகண்டரி ப்ராங்கை. அந்த செகண்டரி ப்ராங்கைலேருந்து வர ஒரு பிரான்ச்சஸ் தான் டெர்ஷரி ப்ராங்கை. அதுலேருந்து குட்டி குட்டி ப்ராங்கியோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் தின்னில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து லங் சர்ஃபேஸை காண்டாக்ட் பண்ணி இருக்கும். அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து எதை காண்டாக்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா தொராசிக் சாம்பரை காண்டாக்ட் பண்ணி இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் ஸ்டார்டிங் வித் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து ஆல்வியோலை அந்த டக்ட் வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பார்ட் இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும் வருது கண்டக்டிங் பார்ட். அதே வந்து ஆல்வியோலையும் அதர் டக்ட் இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு இங்கே இன்வால்வ் வராங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டக்டிங் பார்ட் வந்து அட்மாஸ்பிரிக் ஏரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டு ஆல்வியோலைக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படி ஏர் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இன்னேல் பண்ணுறோம், இன்னேல் பண்ணுற ஏர் வந்து அப்படியே வருமா அப்படின்றது கிடையாது. அங்கே சம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அது வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஹியூமிடிஃபைஸ் அண்ட் ஆல்சோ பிரிங் த ஏர் டு பாடி டெம்பரேச்சர். ஸோ ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துமே ஏன்னா நம்ம அதனால தான் நம்ம ஹேர் வந்து நம்மளோட நோஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஹேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கே இருக்கிற அந்த ஏரில் இருக்கிற ஏதாச்சும் வந்து அன்வான்டான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணி கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏரை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இஸ் அ சைட் ஆஃப் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் பிளட் அண்ட் அட்மாஸ்பிரிக் ஏர். ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிட்வீன் பிளட் அண்ட் அட்மாஸ்பிரிக் ஏர் மூலமாக கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லங்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் த தொராசிக் சாம்பர். ஸோ லங்ஸ் வந்து தொராசிக் சாம்பரில் லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏர் டைட் சாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டார்சல், வென்ட்ரல், அதுக்கப்புறம் வந்து லேட்ரல், லோயர் சைடு அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அனாட்டாமிக்கல் வைஸ் பார்க்கும்போது ஸோ தொராசிக் சாம்பர் டார்சல் சைடு வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்டிபிரல் காலம். வென்ட்ரல் சைட், டார்சல்னா பேக் சைட், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சைடு வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் சைடை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோம் ஷேப் டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டார்சல் சைடு வந்து வெர்டிபிரல் காலம், வென்ட்ரல் சைடை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சைடு வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் சைடை வந்து டோம் ஷேப் டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அனாட்டாமிக்கல் செட்டப் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து லங்ஸுக்கு வந்து மசில்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்போது ஸோ தொராசிக் சாம்பரில் எவ்வளோ தூரம் சேஞ்சஸ் நடக்குதோ அதே மாதிரி லங்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தொராசிக் சாம்பர் இன்ஹலேஷன்ஸ் ஆச்சுன்னா அதுவுமே என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தொராசிக் சாம்பர் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா லங்ஸும் கான்ட்ராக்ட் ஆகும். அதே லங்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆச்சுன்னா தொராசிக் சாம்பரும் என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து லங்ஸ் அப்படின்றது இங்கே மெயினாக எதை சொல்லுவாங்கன்னா பல்மனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லங்ஸ் மூலிமா நடக்கிற ரெஸ்பிரேஷனை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்க பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த பல்மனரி வால்யூமை வந்து டைரெக்டாக வந்து அல்டர் பண்ண முடியாது. பட் சர்க்குலேஷன் ப்ராசஸில் நம்ம மாற்றலாம். ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமா அது வந்து மாறும், அந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சேஞ்சஸ் ஆகும். ஆனால் ரெஸ்பிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்மனரி வால்யூமை வந்து என்ன பண்ண முடியாதா டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேஷன்ஸ் இன்வால்வ்ஸ் ஆர் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். சம் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றது. ஸோ ப்ரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன்ஸா. ஸோ ப்ரீத்திங் அப்படின்ற ப்ராசஸ், ஸோ அட்மாஸ்பரிக் ஏர் காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம், ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான். ஓகேவா? ப்ரீத்திங் அப்படின்றது அட்மாஸ்பரிக் ஏரை வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலர் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மாதிரி டிஃப்யூஷன்ஸா. ஸோ கேசியஸ் டிஃப்யூஷன்ஸ் நடக்குது அக்ராஸ் அல்வியோலர் மெம்பரேன். அல்வியோலையில் பார்த்தோம் அப்படின்னா 3 லேயர்ஸ் வந்து சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்குவாமஸ், பேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து தின் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துமே பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். அதே மாதிரி பிளட் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா கேஸஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா த்ரூ பிளட் மூலியமாக தான். ஓகேவா, அதே மாதிரி பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஷன்ஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது பிரேக் டவுன் ப்ராசஸ். பிரேக் டவுன் ப்ராசஸ் மூலமா ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கா. ஸோ ப்ரீத்திங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது. ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் இது ரெண்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரீத்திங் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது அட்மாஸ்பிரிக் ஏரை உள்ள இன்ஹேல் பண்ணுறது இன்ஸ்பிரேஷன்ஸ். எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது அல்வியோலர் ஏரை வந்து ரிலீஸ் அவுட் பண்ணுறது எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே ஏர் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா, இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ், இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ். ஸோ இது வந்து எது மூலமா நடக்குது அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் கிரேடியன்ட் மூலமா பிட்வீன் லங்ஸ் அண்ட் அட்மாஸ்பியருக்கு வர பிட்வீன் லங்ஸ் அண்ட் அட்மாஸ்பியருக்கு ஏற்படுற அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து இன்னேலாகவும் செய்யலாம், எக்ஸேலும் ஆகலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்ஸ்பிரேஷன்ஸ் கேன் அக்கர். ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் எது மூலமா நடக்கும் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லங்ஸில் இருக்கிற அந்த ப்ரெஷரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். ஓகேவா, வெளியே இருக்கிற ப்ரெஷர், என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ப்ரெஷரை வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸில் இருக்கிற ப்ரெஷரை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் கேன் அக்கர் இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ் இஸ் லெஸ் தென் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இன்ஸ்பிரேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் இருக்கிற இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ஓகேவா லெஸ் தென்னாக இருக்கும். ஓகேவா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரா பல்மனரி லங்ஸில் இருக்கிற ப்ரெஷர் லெஸ் தென்னாக இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, லங்ஸில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கிறனால இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. அதே எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் இருக்கிற இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹையராக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னால தான் நம்மளுக்கு ப்ரீத்திங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பண்ணுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ டயாஃப்ரம் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு செட் ஆஃப் மசில்ஸா. ஸோ இது செட் ஆஃப் மசில்ஸ், லங்ஸுக்கு மசில்ஸ் கிடையாது, பட் டயாஃப்ரம் அண்ட் ரிப்ஸுக்கு பிட்வீனில் சம் மசில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா, இது எதுக்கு இடையில இருக்குன்னா பிட்வீன் ரிப்ஸுக்கு. ஸோ இவங்க வந்து சம் கிரேடியன்ஸ் வந்து இந்த மாதிரி சம் சச் கிரேடியன்ட்ஸ்னால அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படி, இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தோம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் லெஸ் தென்னாக இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ். எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் இருக்கிற இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ஹையராக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது எப்படி இனிஷியேட் ஆகும் அப்படின்னா டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால டயாஃப்ரம் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆகும்போது நம்மளோட தொராசிக் சாம்பர், ஓகேவா, தொராசிக் சாம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, ஸோ லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற அந்த சாம்பர் தான் என்னது, தொராசிக் சாம்பர். அதுவுமே என்ன ஆகுது, டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த தொராசிக் சாம்பரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எந்த டைரக்ஷனில், ஆன்டீரோ போஸ்டீரியர்னா இப்படி இந்த டைரக்ஷனில். ஓகேவா, ஆன்டீரோ போஸ்டீரியர் டைரக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொராசிக் சாம்பரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது, அதுதான் இன்ஸ்பிரேஷன்ஸோட இனிஷியேஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறனால தொராசிக் சாம்பரோட வால்யூம் ஆன்டீரோ போஸ்டீரியர் டைரக்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது ரிப்ஸும் ஸ்டெர்னமும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எந்த டைரக்ஷன் அப்படின்னா டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த டைரக்ஷனில், டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுது அதோட வால்யூம். அப்போது
நம்மளோட thoracic chamber ஃபஸ்ட்டு diaphragm கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறனால ஆன்டீரோ போஸ்டர் ஆக்சிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறதுனால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டார்சல் வென்ட்ரோ போர்ஷன். அப்போ 4 சைடுமே என்ன ஆகுது, thoracic சாம்பரோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட லங்ஸில் இருக்கிற அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது, கம்மியாகுது. எது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் இருக்கிற இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் கம்மியாகிறனால வெளியே இருக்கிற காற்றை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸாக லங்ஸுக்குள்ளே இன்னேல் பண்ணுறோம். லங்ஸுக்குள்ளே ஃபோர்ஸாக அந்த காற்று வந்து என்ன பண்ணுது, உள்ளே வருது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. இன்ஸ்பிரேஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது thoracic சாம்பரோட வால்யூம் வந்து என்ன ஆகும், டார்சோ வென்ட்ரல் போர்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, ஆன்டீரியர் போஸ்டீரியர் டைரக்ஷனில். ஓகேவா? அப்போது thoracic சாம்பர் ஆன்டீரியர் போஸ்டீரியர் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதே மாதிரி நம்மளோட லங் சர்ஃபேஸும் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அதே வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது நம்மளோட thoracic சாம்பரோட வால்யூம் என்ன ஆகுது, டார்சோ வென்ட்ரல் டைரக்ஷனில். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. த ஓவரால் இன்க்ரீஸ் இன் த thoracic chamber causes similar increase in the pulmonary volume. thoracic வால்யூம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி லங்ஸில் இருக்கிற அந்த பல்மனரி வால்யூம் என்ன ஆகும், லங்ஸும் அது வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ அப்போ பல்மனரி வால்யூம் இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் லங்ஸில் குறையிறனால ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், லங்ஸில் இருக்கிற ஃபோர்ஸாக அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து என்ன பண்ணுறோம், லங்ஸுக்குள்ளே வருது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், ஸோ அப்படி இந்த டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெர்னமும் ரிப்ஸும் என்ன ஆகும்னா மூவ் அப்வர்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துடுறேன். ஸ்டெர்னமும் ரிப்ஸும் மூவ் அப். நீங்களே செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஏரை வந்து இன்னேல் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ நம்மளோட ரிப்ஸும் ஸ்டெர்னமும் மேலே அப்வர்டுக்கு வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே வந்து எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது டயாஃப்ரமும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஓகேவா? அப்படி ரிலாக்ஸேஷன் ஆகும்போது டயாஃப்ரமும் ஸ்டெர்னம் என்ன ஆகும், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது thoracic வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ thoracic வால்யூம் கம்மியாச்சுன்னா பல்மனரி வால்யூமும் கம்மியாகும். அப்போது அந்த இடத்துல இப்போ எல்லாமே அங்கே கான்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும்போது காற்று வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே இங்கே என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், அங்கே இருக்கிற ஏர் மூலமா அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? லங்ஸில். ஸோ அப்போ பல்மனரி ப்ரெஷர் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போது என்ன ஆகும், ஃபோர்ஸாக உள்ளே இருக்கிற லங்ஸில் இருக்க அந்த ஏர் வந்து என்ன ஆகுது, நாஸ்ட்ரல்ஸ் வழியாக வெளியே ரிலீஸ் அவுட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிரேஷன்ஸ். அப்போது இன்ஸ்பிரேஷன் அப்போது டயாஃப்ரமோட ஷேப் வந்து எப்படி இருக்குமா, ஃப்ளாட்டண்டாக இருக்கும். ஓகேவா? இதனால நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் டயாஃப்ரமோட ஷேப் ஃப்ளாட்டன். அது எக்ஸ்பிரேஷனில் டயாஃப்ரமோட ஷேப் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோம் ஷேப்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? டோம் ஷேப் ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க எக்ஸ்பிரேஷனில். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டமனில் இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணும்போது அப்டமனில் இருக்கிற அடிஷ்னல் மசில்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஹெல்த்தி ஹியூமன் வந்து 12 to 15 டைம்ஸ் பெர் மினிட் வந்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீத்திங் மூமெண்ட் அந்த வால்யூம் ஆஃப் ஏரை வந்து ஏரோட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்பைரோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்பைரோமீட்டர் மூலமா என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போத் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே.
ஸோ ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அதில் ஃபஸ்ட்டு பார்ப்பது டைடல் வால்யூம். ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம் எக்ஸ்பயர் பண்ணுறோம் நார்மலாக நடக்கிற ரெஸ்பிரேஷன்ஸ். ஸோ இதோட அப்ராக்சிமேட் வால்யூம் வந்து எவ்வளோ அப்படின்னா 500 ml. ஸோ ஹெல்த்தி மேன் கேன் இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர். சரிங்களா, இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வால்யூம் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, பெர் மினிட்டுக்கு 6000 to 8000 ml ஆஃப் ஏர் பெர் மினிட். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு நார்மல் ப்ரீத்திங் வந்து 12 to 16 டைம்ஸாக பெர் மினிட். அப்போ 12 into 500 போட்டால் 6000 அப்ராக்சிமேட்டாக. அது வந்து 16 into 500 போட்டிங்கன்னா 8000 அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைடல் வால்யூம். டைடல் வால்யூம் அப்படின்றது என்ன, நார்மலாக நடக்கிற ரெஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்கிறாங்க, 500 ml. ஸோ அப்போ ஒரு ஹெல்த்தி மேன் இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயருக்கு எவ்வளோ அப்படின்னா 6000 to 8000 ml சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஸோ அவங்களோட ஃபோர்ஸ் மூலமா அடிஷ்னலாக யாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐஆர்வி. சரிங்களா, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்றது என்ன அர்த்தம், அந்த பர்சன் மூலமா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அடிஷ்னலாக ஃபோர்ஸபிளாக இன்ஸ்பயர் பண்ண முடியுது. ஸோ அதோட ஆவரேஜ் எம்எல் எவ்வளோ அப்படின்னா 2500 to 3000 ml அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே வந்து இஆர்வி அப்படின்றது அந்த பர்சன் மூலிமா அடிஷ்னலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து எக்ஸ்பயர் பண்ண முடியுது ஃபோர்ஸாக, நார்மலாக இல்லை ஃபோர்ஸாக அந்த பர்சன் மூலமாக எவ்வளோ ஏர் வந்து எக்ஸ்பயர் பண்ண முடியுது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக 1000 to 1100 mlன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது இஆர்வி. ஓகேவா, ஸோ ஆர்வி அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆர்வி அப்படின்னா ஆஃப்டர் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன்ஸ். ஃபோர்ஸாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் எவ்வளோ ஏர் வந்து ரிமைனிங் இருக்குது. நம்ம ஃபோர்ஸை எவ்வளோ தான் எக்ஸ்பயர் பண்ணாலும் எல்லா காற்றுமே வெளியே போகுமா அப்படின்றது கிடையாது. ஓகேவா, ஸோ ரிமைனிங் வந்து எப்படினாலும் லங்ஸில் வந்து இருக்கும். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறாங்க, 1100 to 1200 mlன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ ஃபோர்ஸாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஏர் வந்து லங்ஸில் வந்து ரிமைனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்வி. ஸோ இதோட ஆவரேஜ் வால்யூம் வந்து எவ்வளோ அப்படின்னா 1100 to 1200 mlன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிவி அப்படின்றது நார்மலாக நடக்கிற ரெஸ்பிரேஷன்ஸ் போத் இன்ஸ்பயர் எக்ஸ்பயர். ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக 500. ஸோ டிவியோட வால்யூம் வந்து எவ்வளோ 6000 to 8000 ml. அதே இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்றது அவங்களோட ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன்ஸ் மூலிமா எவ்வளோ அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அந்த பர்சனால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது, 2500 to 3000 ml. அதே இஆர்வி அப்படின்றது ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன்ஸ் மூலிமா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அந்த பர்சனால் எக்ஸ்பயர் பண்ண முடியுது, 1000 to 1100 ml. அதே வந்து ஆர்வி அப்படின்றது ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன்ஸ் மூலிமா லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ரிமைனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ ஆவரேஜாக 1100 to 1200 mlன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க, நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனால் எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ண முடியுது, அதான் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனால் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியுது, அதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ டிவி ப்ளஸ் ஐஆர்வி. ஐசி இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது டிவி ப்ளஸ் ஐஆர்வின்றதை இங்கே சொல்கிறோம், டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதே எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது நார்மலாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அந்த பர்சனால் எக்ஸ்பயர் பண்ண முடியும், அதுதான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அர்த்தம், நார்மலாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனால் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து எக்ஸ்பயர் பண்ண முடியுது. ஓகேவா, அப்போ இங்கே டிவி ப்ளஸ் இஆர்வின்றதை இங்கே சொல்கிறாங்க. ஈஸி அப்படின்றது டிவியையும் இஆர்வியையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அப்படின்றது நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ரெசிடியூனா என்ன அர்த்தம், ரிமைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது எஃப்ஆர்சி, ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது இஆர்வி ப்ளஸ் ஆர்வின்றது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம்
இது வந்து ரெண்டு இதையுமே சொல்லுவாங்க, எக்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா ஆஃப்டர் ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன்னால எவ்வளோ தூரம் ப்ரீத் இன் பண்ண முடியும், மேக்ஸிமமாக எவ்வளோ தூரம் ப்ரீத் இன் பண்ண முடியும், இது ஒன்று. அதே இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன்னால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பயர் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, வைட்டல் கெப்பாசிட்டி. ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் எவ்வளோ தூரம் அந்த வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியுது, இது ஒன்று. அதே ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம், ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அந்த பர்சனால் ப்ரீத் அவுட் பண்ண முடியுது. எக்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தால் தானே இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருந்தால் உள்ள காற்று இருந்தால் தான் எக்ஸ்பயர் பண்ண முடியும். வெளியே காற்று விட்டால் தான் என்ன பண்ண முடியும், இன்ஸ்பயரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அதுதான் வந்து விசி. ஸோ அப்போ இஆர்வி டிவி ப்ளஸ் ஐஆர்வி இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு விசி அப்படின்றது கிடச்சிரும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அர்த்தம், ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணுறீங்க, ஃபோர்ஸ்டாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து டிஎல்சி, ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட் ஆகுது. ஸோ அப்போ ஆர்வி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி இல்லை அப்படின்னா வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடியூவல் வால்யூம். வைட்டல் கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம், இஆர்வி டிவி ப்ளஸ் ஐஆர்வி தானே வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ அதான் இஆர்வி டிவி ஐஆர்வி இது வைட்டல் கெப்பாசிட்டி, ஆர்வின்றது ரெசிடியூவல் வால்யூம். இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அகாமடேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த பர்சனால் இந்த காற்றை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியுது. ஐசி ஈஸி அப்படின்றது நார்மலாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பயர் பண்ண முடியுது. ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அப்படின்றது நார்மலாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லங்ஸில் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இருக்குது அப்படின்றது. வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது ஆஃப்டர் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன். ஸோ ஃபோர்ஸாக எக்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த பர்சனால் ப்ரீத் இன் பண்ண முடியுது. அதே ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த பர்சனால் ப்ரீத் அவுட் பண்ண முடியுது. இஆர்வி டிவி ப்ளஸ் ஐஆர்வி டோட்டல் லங் கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ்டாக இன்ஸ்பிரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது டோட்டல் லங் கெப்பாசிட்டின்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைடல் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ரிமைனிங் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.